குட் ஈவினிங். நம்ம தளபதி விஜய் பயிலகம் சார்பாக வந்து என்னன்னு நம்ம பயிலகத்தில் வந்து சிறு சேமிப்பு திட்டம்னு நம்ம ஒன்று ஆரம்பிச்சு வெற்றிகரமாக கடந்த 2 வருஷமா போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் சேமிச்ச பணத்தை வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. பொங்கலுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க, இல்லை நீங்களே பேக் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு தேவையானது பேரண்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இந்த மாசத்துடைய உங்களுடைய சிறு சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நிறைய மணி சேமிச்சிருக்கீங்க. சரியா? அது நம்ம எல்லாரும் சார்பாகவும் நமக்கு நாமே திரும்பி நம்ம ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பணம் உங்களுக்கானது அப்படிங்கிற அடிப்படையில தளபதி விஜய் பயிலகம் சிறு சேமிப்பு திட்டத்தை முன்னிட்டு அகிலேஷ் 465 ரூபாய் சேமிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிடலாமா? அதாவது ஒரு டெய்லி கொடுக்குற 5 ரூபா 3 ரூபான்னு அந்த அவங்க அம்மா வந்து வாங்குற பணத்தை சேமிச்சிருக்காரு. சரிங்களா? சாதனா 745 ரூபாய். வாழ்த்துக்கள். 945 ரூபாய். கிளாப் பண்ணுங்க. வாங்கிட்டு போயிருங்க. நீங்க ரன்சிகா 1000 ரூபாய். வர்ஷா 764 ரூபாய். சன்வி 484 ரூபாய். நீங்க வந்து அவங்களுடைய தொகையை நீங்க நிர்ணயம் பண்ணிருப்பீங்க, நீங்க பாத்துருக்கீங்க. இவ்வளவு அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சேர்க்கறது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து எளிமையா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு கரண்ட் பில் கட்டுவாங்க, இல்ல சிலிண்டர் பில் கட்டுவாங்க, இல்ல உங்களுக்கு தேவையான ஒரு கல்வி உபகரணங்களை வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு, அப்பா பிறந்தநாள் இருக்கட்டும், அம்மா பிறந்தநாள் இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அம்மாவுக்குனாலும் இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? உதவி பண்ணலாம். அது மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு நீங்க செஞ்சீங்களா, அடுத்த தடவை சின்ன சின்ன அமௌண்ட், சின்ன சின்ன சிறு சேமிப்பு தான் நாளைக்கு பெரிய தொகையா மாறும். அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? சின்ன சின்ன அமௌண்ட்டை உங்க தேவைக்கு போக மீதி இருக்க அமௌண்ட்டை நீங்க என்ன செய்ய போறீங்க? சிறு சேமிப்பா செஞ்சு பெற்றோர்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்? உதவி பண்ண போறோம். ஓகேவா? என்ன நினைவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்குத்தானே நடக்கக்கூடிய ஒரு தேவைகள், அடிப்படை தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை நாம என்ன செஞ்சுக்குவோம்? எடுத்து பயனடைஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நம்ம நோட்டு வாங்கணும்னா அம்மாட்ட கேட்கணும், அம்மா நோட்டு வாங்கி கொடுங்க. அம்மா நான் சிறு சேமிப்பு சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னா அம்மாவுக்கு என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து தேவையில்லாத உணவு வழக்கங்கள் இருக்குல்ல, உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குர்குரே, லேசு, ஆகாத ஐட்டங்கள், இந்த பாக்கெட் ஐட்டங்கள்லாம் சொல்றாங்கல்ல, உடம்புக்கு தேவையில்லாத ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அதை காசு கொடுத்து வாங்கி நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறோம். ஆனா இந்த சிறு சேமிப்பு மூலியமா என்ன செய்யறோம்? நமக்கு தேவையான அனைத்து சத்தான உணவை நம்ம வாங்கிக்கலாம். சரியா? செய்யலாமா? ஓகே. அடுத்த தடவை நம்ம என்ன செய்யணும்? இன்னும் அதிகமா சிறு சேமிப்பு சேர்க்கணும். அதாவது பெற்றோர்களை டார்ச்சர் பண்ணாம. சரிதானா? ஓகே. தேங்க்யூமா.